ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு கிரிஷ் குக்கரியில் எல்லாரும் வீட்டிலேயே ஈஸியாக செய்யக்கூடிய ரவா கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவா எடுத்துக்கலாம். அது கூட 1/2 கப் பொடி பண்ணின சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இவ்வளத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதுல 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுல 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதுல நல்லா காய்ச்சி ஆற வச்சின பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். பால் ஒரேடியா மொத்தமா ஊத்திரக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டு 30 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா ஊற வச்சிடலாம். அது ஊறிக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். 30 நிமிஷம் கழிச்சு ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரவையெல்லாம் நல்லா ஊறி பேட்டர் கொஞ்சம் திக்கா இருக்குது. அதனால அதுல கொஞ்சம் பால் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டா பால் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்காதீங்க. இப்ப கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். அடுத்தது கேக் செய்யக்கூடிய பேன் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி மினி ஃபாயில் கப்ல தான் கேக் செய்ய போறேன். இந்த கப்ல எல்லாத்துலயும் கேக் ஒட்டாம இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிக்கலாம். அடுத்தது கப்ல பாதி அளவு வரைக்கும் இந்த மாதிரி கேக் பேட்டரை ஊத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லா கப்பையும் லைட்டா தட்டி விட்டுக்கலாம். சப்போஸ் உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது உடைஞ்சு கேக் பேட்டர் ஈவன் ஆயிரும். லாஸ்டா மேல கொஞ்சமா டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது நட்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண வச்சிருந்த பேன்ல இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அந்த பிளேட்டுக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் கப்பெல்லாம் வச்சிடலாம். இப்போ இத ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு 35 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம்.
35 நிமிஷம் கழிச்சு கேக் வெந்துட்டானே ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி கேக் உள்ள விட்டு பார்க்கும்போது கேக் ஒட்டாம வந்திருந்து அப்படின்னா கேக் வெந்துட்டதா அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு கேக் டூத் பிக்ல ஒட்டி இருந்து அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கேர்ஃபுல்லா வெளியில எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கேக் உள்ள நல்லா சூப்பரா வெந்துடுச்சு. எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க. இவ்வளவுதான் நம்மளோட ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.